வணக்கம் மக்களே, நீங்கள் பாரு கேட்குறது மக்கள் கம்பெனி. நாங்கள் ஹோஸ்ட் ஹியூ ஜாக்மன் இப்போதைக்கு திரும்ப வுல்வரினா டெட்பூல் அண்ட் வுல்வரின் படத்தில் ரிட்டர்ன் ஆக போறாரு. எல்லாருமே அந்த படத்துக்காக செம்ம ஹைப்ல வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த போர்டில் பாரு இருக்கிறது பூரா என் பேர் தான் அப்படின்னு சொல்ற மாதிரி தக்காளி 24 வருஷமா ஹியூ ஜாக்மன் வுல்வரினா ப்ளே பண்ணிட்டு இருக்காரு. லாங்கஸ்ட் சூப்பர் ஹீரோ ரோல் ப்ளே பண்ணது இவர் தாங்க. லோகன் படத்தப்போ இவர் தான் லாங் டேர்ம் சூப்பர் ஹீரோ, மார்வல் சூப்பர் ஹீரோவா ப்ளே பண்ணியிருக்காருன்னு சொல்லி கின்னஸ் ரெக்கார்டே கொடுத்தாங்க. அந்த ரெக்கார்டை உடைக்கிற மாதிரி நம்ம நோவே ஹோம் படத்தில் டோபி மெகர் ரிட்டர்ன் ஆகியிருந்தாரு. ஸோ நோவே ஹோம் அப்போ டோபி மெகர் தான் லாங்கஸ்ட் ரெய்னிங் இந்த மார்வல் சூப்பர் ஹீரோவா இருந்தாரு. பட் தக்காளி என்ன தோக்கடிக்க ஒருத்த மட்டும் வருவானே, அவனு இங்க நான் தானேன்னு சொல்லி ஹியூ ஜாக்மன் திரும்பவும் வுல்வரினா அந்த டெட்பூல் அண்ட் வுல்வரின்ல அப்பியர் ஆகி திரும்ப அந்த ரெக்கார்டை உடைச்சிருக்காரு. அடுத்த வருஷம் ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட்ல வுல்வரினா அவர் ரிட்டர்ன் ஆனார்னா 25 years ஆஃப் வுல்வரின் சொல்லி கொண்டாட ஆரம்பிச்சிடலாம். பட் எனக்கு என்னமோ சீக்ரெட் வார்ஸ்ல வருவாரு தான் தோணுது. அண்ட் அதிகமான மூவி அப்பியரன்ஸும் இவர் தான் கொடுத்திருக்காரு. டெட்பூல் அண்ட் வுல்வரின் சேர்த்து மொத்தம் 10 படங்கள்ல வுல்வரினா அவர் அப்பியர் ஆகியிருக்காரு. டெட்பூல் 1ல நீங்க பாத்தீங்கன்னா நம்ம டெட்பூல் அவருடைய முகத்தை இந்த மாதிரி லைக் அந்த ஹியூ ஜாக்மனோட அந்த ஃபேஸை வச்சு கவர் பண்ணியிருப்பாரு. அதுவுமே ஒரு கேமியாவா நீங்க கன்சிடர் பண்ணிக்கிட்டீங்கன்னா மொத்தம் 11 படங்கள்ல வுல்வரின் அப்பியரன்ஸ் கொடுத்திருக்காரு, நீங்க வச்சுக்கலாம். பட் பிசிக்கலா அப்பியர் ஆனது 10 படங்கள்ல. இவரை பீட் பண்ணி டாப் பொசிஷன்ல இருக்கிறது நம்ம நிக் ஃபியூரியா நடிச்ச சாமுவேல் ஜாக்சன் தான். அண்ட் ஹியூ ஜாக்மனுக்கு டஃப் கொடுக்குற மாதிரி நம்ம ஆர்டிஜே, கிறிஸ் இவான்ஸ், கிறிஸ் ஹெம்ஸ்வொர்த் இவங்க 3 பேருமே 10 அப்பியரன்ஸ் மார்வல் படங்களை கொடுத்துருக்காங்க. பட் ஸ்டில் அந்த லெகசி உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். கண்ண மூடி நீங்க யோசிச்சாலே கண்டிப்பா எல்லாருடைய மனசுலயுமே வுல்வரின் அஸ் ஹியூ ஜாக்மன் தான் வந்து நிற்பாரு. வேற எந்த ஒரு ஆக்டரையுமே அந்த ரோல் உங்களால யோசிச்சு பார்க்க முடியாது. பட் உங்களுக்கு தெரியாத ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் சொல்லிட்டா, நம்ம ஹியூ ஜாக்மனை எடுத்தோன்னே அவங்க ஃபர்ஸ்ட் கேஸ்ட் பண்ணவே இல்லை. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே ஹியூ ஜாக்மனை தான் வுல்வரினா ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. இவரை ஆக்சுவலா கடைசி ஆப்ஷனா தான் இந்த மார்வல் அந்த கேஸ்டிங் லிஸ்ட்லேயே வச்சிருந்தாங்கன்னா யோசிச்சு பாருங்க. வேற வழியே இல்லைனா தான் ஹியூ ஜாக்மனை கேஸ்ட் பண்ணணும். அந்த சிச்சுவேஷன்ல இருந்து தான் இப்போதைக்கு ஹியூ ஜாக்மன் ஐகானிக் வுல்வரினாவே மாறி இருக்கு. அதே மாதிரி வுல்வரின் பத்தி நிறைய தெரியாத இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இந்த கேஸ்டிங் கதையில இருந்து போயிடலாம். எக்ஸ்மென் 2000 அந்த படம் எடுத்துக்கு 1999 1998 அந்த ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கான கேஸ்டிங் ஒர்க் நடக்க ஆரம்பிக்குது. கொஞ்சம் கொஞ்சமா எல்லா கேரக்டர்ஸுமே கேஸ்ட் பண்ணி படத்தோட ஷூட்டிங் ஒர்க் போறதுக்கு ரெடியா இருந்தாங்க. அந்த சமயத்தில் வுல்வரினா கேஸ்ட் பண்ணப்பட்டது டோப்ரி ஸ்காட். எஸ், நிஜமாலே இந்த 2000 படத்துல எக்ஸ்மென் 2000 படத்துல டோப்ரி ஸ்காட் தான் வுல்வரினா நடிக்க வேண்டியது. கேஸ்டிங்கே முடிஞ்சு போச்சு. பட் அங்கதான் ஒரு ட்விஸ்ட். மிஷன் இம்பாசிபிள் 2 படத்துல வந்து பார்த்தீங்கன்னா டோப்ரி ஸ்காட் வில்லன் ரோல் ப்ளே பண்ணிட்டு இருந்தாரு. நம்ம டாம் க்ரூஸ் என்ன பண்ணாருன்னா, தம்பி நீங்க 2 படத்தை ஒரே சமயத்தில் நடிக்க கூடாது, நீங்க மிஷன் இம்பாசிபிள் 2 முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வேற எங்கேயாச்சும் போய் நடிச்சுக்கோங்க, நான் உங்களுக்கு ஒன்றும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு முட்டுக்கடையை போட அந்த ஸ்கெடியூலிங் பிரச்சனையால வந்து பார்த்தீங்கன்னா டோப்ரி ஸ்காட்டால வுல்வரினா நடிக்க முடியாத ஒரு சிச்சுவேஷன் ஏற்படுது. பட் உடனே எக்ஸ்மென் படத்துக்கான அந்த ஷூட்டிங் ஆரம்பிச்சே ஆகணும். அதனாலேயே அவசரமா இன்னொரு ரீ ஆடிஷன் பத்தினா நடக்குது. இந்த சமயத்தில் அடுத்த ஆப்ஷனா, அதாவது அடுத்த வுல்வரினா ப்ளே பண்றதுக்காக நம்ம ரசல் க்ரோ வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. ரசல் க்ரோவுமே ஆடிஷன்ல இருந்திருக்காரு. அவரை தான் செகண்ட் வுல்வரினா கேஸ்ட் பண்ண பார்த்திருக்காங்க. அவர் கூட சேர்ந்து தான் நம்ம ஹியூ ஜாக்மனுமே வுல்வரின் ஆடிஷனை அட்டெண்ட் பண்ணியிருக்காரு. கெவின் ஃபேகே அப்போதைக்கு ஹெட் கிடையாது. ஸோ அவர் ஒன்லி அந்த அசிஸ்டன்ட் ப்ரொடியூசராக தான் இருந்திருக்காரு. கெவின் ஃபேகேக்கு ஆக்சுவலாக அந்த வுல்வரினோட பெர்ஃபார்மன்ஸ், இந்த ஹியூ ஜாக்மன் பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பிடிச்சி போயிடுச்சான். பட் அப்போதைக்கு இருந்த எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர்ஸ் எல்லாருமே காமிக் புக்ல வுல்வரின் குட்டையா இருப்பான், பட் ஹியூ ஜாக்மன் ஆல்ரெடி 3 அங்குலம் இருக்க அந்த காரணத்தினால செம்ம ஹைட்டா இருக்கான், ஹைட்டு காரணத்தாலே அவனை ரிஜெக்ட் பண்றேன், நல்ல பெர்ஃபார்மன்ஸா இருந்தாலும் ஹைட் அதிகமா இருக்குப்பா, அதனால இவரை ரிஜெக்ட் பண்றேன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஹியூ ஜாக்மன் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. கெவின் ஃபேகே என்ன பண்ணியிருக்காருன்னா, நம்ம ஹியூ ஜாக்மன் ரொம்ப வருத்தப்படுவாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த ரிஜெக்ட் பண்ண ஆடிஷன் அப்டேட்டை கொடுக்காம அவரை ஊருக்கு அனுப்பி வைக்கிறதுக்காக ஏர்போர்ட்டுக்கு கூட்டிட்டு போறதுக்கு முன்னாடி வயிறு நிறைய சாப்பாடு போட்டு அனுப்பிச்சு வச்சிருக்காருங்க. ஐ மீன் லைக் ஒரு ரெஸ்டாரண்ட் கூட்டு போய் இவங்க எல்லாருமே இவரு, நம்ம கெவின் ஃபேகே அண்ட் எக்ஸ்மேன் படத்தோட அந்த ஸ்கிரீன் ரைட்டர்னு சொல்லி எல்லாருமே உட்காந்து நல்ல டின்னர் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணி அதுக்கப்புறம் அங்கே கிளம்பியிருக்காங்க. ஹியூ ஜாக்மன் கூட எனக்கு தெரியும் ஆடிஷன் தோத்துட்டான் தானே, என்னை ஏர்போர்ட்ல விட்டுருங்க, இதெல்லாம் பண்ணுங்கிற தேவையில்லை அப்படின்னு சொல்ல கெவின் ஃபேகே இல்லை இதை நான் நட்புக்காக பண்றேன், கண்டிப்பா ஒரு நாள் நம்ம 2 பேரும் திரும்ப மீட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அவரை வழி அனுப்பி வச்சிருக்காரு கெவின் ஃபேகே. என்ன மனுஷங்க யோசிச்சு பாருங்க, ஒருத்தன் ஆடிஷன்லேருந்து ஃபெயில் ஆயிட்டான், பட் இருந்தாலும் அவன் மனசு நோக்கக்கூடாதுன்னு சொல்லி சாப்பாடு வாங்கிலாம் கொடுத்து அமைச்சிருக்காரு. இதெல்லாம் நம்புற மாதிரியா சார் இருக்கு நீங்க யோசிச்சீங்கன்னா, வெல் இப்போ லேட்டஸ்டா இந்த என்டர்டைன்மெண்ட் வீக்லியில நம்ம ஹியூ ஜாக்மன் கொடுத்த இன்டர்வியூல இதை மென்ஷன் பண்ணியிருக்காரு. அவர் பாட்டுக்கு வீட்டுக்கு கிளம்பி போயிட்டாராம். அந்த சமயத்தில் ரசல் க்ரோ வந்து அடுத்த வுல்வரினா கேஸ்ட் ஆக வேண்டியது. பட் ரசல் க்ரோவே ஹியூ ஜாக்மனை பார்த்தீங்கன்னா சஜஸ்ட் பண்ணியிருக்காரு. கெவின் ஃபேகேவுமே அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தது, ஹைட் மட்டும் தான் வித்தியாசம், மற்றபடி பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொல்ல வேற வழியே இல்லாம கடைசி ஆப்ஷனை தான் நம்ம ஹியூ ஜாக்மனை இப்போதைக்கு வுல்வரினாவே கேஸ்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, ரெஸ்ட் இஸ் ஹிஸ்டரி. ஸோ மனுஷன் அதுக்கப்புறம் ரிலீஸ் ஆன எல்லா எக்ஸ்மேன் படங்களுமே வுல்வரின் அப்பியரன்ஸ் கொடுத்திருந்தாரு. ஸோ இந்த ஒரு ஆக்டர் மட்டும் தான், ஹியூ ஜாக்மன் மட்டும் தான் இருக்க எல்லா எக்ஸ்மேன் படங்களுமே அப்பியரன்ஸ் கொடுத்திருந்தாரு. ஒரு சின்ன கேமியோல இருந்து மெயின் லீட் வரைக்கும் எல்லா படங்களுமே அப்பியரன்ஸ் கொடுத்து மனுஷன் தெரிய விட்டு கின்னஸ் ரெக்கார்டே பண்ணாரு. அண்ட் எல்லாருடைய மைண்ட்லயுமே ஒரு பர்ஃபெக்டான வுல்வரினா கேஸ்ட் பண்ணப்பட்டாரு. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் மாறுற மாதிரி இருந்துச்சு. எக்ஸ்மேன் 5 அந்த ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா வுல்வரினை ரீகாஸ்ட் பண்ணிடலாம். நம்ம ப்ரொஃபசர் எக்ஸ் மேக்னெட்டோவை எப்படி ரீகாஸ்ட் பண்ணி எங்க வருஷனா கூட்டு வந்தாங்களோ அதே மாதிரி வுல்வரினுமே ரீகாஸ்ட் பண்ணி எங்க வருஷனா கூட்டிட்டு வந்துடலாம் சொல்லி ஒரு பிளான்ல இருந்திருக்காங்க. பட் அதுக்கப்புறம் தான் வுல்வரினுக்கு வயசாகுதுல, லைக் அந்த மனுஷன் வந்து வேர்ல்ட் வார்
2ல இருந்தே ஆல்மோஸ்ட் லைக் ஒரே லுக்கில் தான் இருக்கு அந்த காஞ்சனால. அது டைம் லைன்ல இன்னும் அதிகமான கன்ஃபியூஷனை கொண்டு வந்துடும். ஸோ இவரை மட்டும் ஒரு நெக்ஸஸ் பீங்கா லைக் இந்த மொத்த யூனிவர்ஸுக்கும் ஒரு கான்ஸ்டன்டான கேரக்டராகவே வச்சுப்போம்னு சொல்லி ஹியூ ஜாக்மனே மெயின்டைன் பண்ணி கூட்டு போயிருந்தாங்க. பட் நடுவில் அந்த பிரச்சனை வரும்போது நீங்கள் உங்களுக்கு பதிலாக வேற எந்த யங் ஆக்டர் இந்த படத்தில் நடிச்சா நல்லா இருக்கும்னு சொல்லி ஹியூ ஜாக்மன் கிட்டே கேட்க அவர் நம்ம டாம் ஹார்டி ஆக்சுவலாக அந்த ரோலில் பர்ஃபெக்டாக சிங்க் ஆவார் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாரு. If you could have a young actor play Wolverine as a younger kind of reimagined person, who would you pick? And I'm always like, I don't want to make it too easy on the studio to replace me. I've still got one more to do. I'm sure they're already talking about it. And there's some actor out there who's already said, shh, keep it quiet, but we want you next. He's younger than me for sure. I think Tom Hardy could be a great. That's a great one. டாம் ஹார்டி யாருன்னு கேட்பீங்க. இப்போ லேட்டஸ்டாக நீங்கள் வேணாமா பார்த்துட்டு இருக்கீங்களா, அவர் தான். ஸோ ஹியூ ஜாக்மனே டாம் ஹார்டி வுல்வரினா ப்ளே பண்ணால் நல்லா இருக்குங்கிற மாதிரி ஒரு இன்டர்வியூலேயே மென்ஷன் பண்ணியிருக்காரு. நிறைய ஃபேன்ஸுமே எம்சிக்குள்ள டாம் ஹார்டி வுல்வரினா ப்ளே பண்ணால் நல்லா இருக்குங்கிற மாதிரி ரீகாஸ்டிங்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் அதுக்கு பதிலாக ஹியூ ஜாக்மனே ஸ்டே பண்ணிட்டாரு. ஃபேன்ஸுமே அதை என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ காமிக் புக்கில் பார்க்காத ஒரு வித்தியாசமான வுல்வரினை பார்க்குற ஒரு எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா படத்தில் ஹியூ ஜாக்மன் கிரியேட் பண்ண ஆரம்பிச்சாரு. இதுக்காகவே ஹெவி டயட்ல இருந்திருக்காரு மனுஷன். நீங்க எக்ஸ்மேன் 1ல பார்க்குற அந்த வுல்வரினுக்கும் லோகன்ல பார்க்குற அந்த வுல்வரினுக்கும் நிறையவே டிஃபரன்ஸ் இருக்கும். மனுஷன் அந்த ரோலுக்காகவே தன் உடம்ப வருத்தி பிழிஞ்சு எடுத்திருக்காருங்க. முக்கியமா லோகன் படத்துல அவருடைய 6 பேக்ஸ் அண்ட் கட்ஸ் வந்து ரொம்ப பயங்கரமா தெரியணும்னு சொல்லி ஷூட் ஸ்டார்ட் ஆகுறதுக்கு 36 மணி நேரத்துக்கு முன்னாடியே தண்ணி குடிக்கிறத நிறுத்திடுவாராம். வாட்டர் கட் பண்ணி அந்த ஸ்கின் அந்த ஆப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெளில கொண்டு வர ட்ரை பண்ணியிருக்காரு. இவ்வளோ உடம்பு வருத்தி நான் யாருமே பார்த்ததே கிடையாது. மனுஷன் அவ்வளோ எஃபோர்ட் போட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் வுல்வரினா நடிக்க போறோம்னு தெரிஞ்சாலே அந்த மனுஷன் அந்த படம் முடிகிற வரைக்கும் அந்த ஷூட் முடிகிற வரைக்கும் கோல்டு ஷவர் ரொம்ப குளிர்ந்த ஐஸ் வாட்டர்ல தான் குளிப்பாராங்க. ஏன்னா ஹியூ ஜாக்மனுக்கு ஐஸ் வாட்டர்ல குளிக்கிறது பிடிக்காதான். ஸோ பிடிக்காத ஒரு விஷயத்தை பண்ணும்போது உள்ளுக்குள்ள ஒரு விருப்பம் வரும்ல, ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் ஏற்படும். அந்த ஃப்ரஸ்ட்ரேஷனை தான் வுல்வரினோட அந்த கோவமாவே அவர் வெளிக்கொண்டு வர ட்ரை பண்ணியிருக்காரு. ஸோ வுல்வரின் எப்போதுமே சிறு சிறுன்னு இருக்கிறதுக்கு காரணம் லிட்டரலா அந்த சமயத்தில் நம்ம ஹியூ ஜாக்மன் சிறு சிறுன்னு தான் இருந்திருக்காரு. கோல்ட் ஷவர்லாம் எடுத்துக்கிட்டு மனுஷன் ரொம்ப கடுப்புல தான் இருந்திருக்காரு. ஆனால் தான் அவ்வளோ அக்யூரேட்டான பெர்ஃபார்மன்ஸ் ஸ்க்ரீனில் வந்திருக்கு. பல காமிகான்ல இந்த பக்கம் நம்ம ஹியூ ஜாக்மன் பார்த்தீங்கன்னா அந்த வுல்வரின் வேஷத்திலே அப்பியர் ஆகியிருக்காரா. ஸோ அந்த சமயத்தில் பார்த்தா மற்ற ஆடியன்ஸ் மற்ற ஃபேன்ஸ் எல்லாருமே கேஸ்டிங் அந்த காஸ்டியூம்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனால் ரொம்ப உயரமா இருக்கப்பா அப்படின்னு சொல்லி ஹியூ ஜாக்மனோட அந்த வுல்வரின் உயரத்தை தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. San Diego as Hugh Jackman. But I did. In fact, this morning I got dressed up in my full Wolverine costume. Not one person stopped me. No. One guy goes, yeah, not bad. And another one said, whoa, way too tall, buddy, way too tall. எனக்குமே அப்பதுலேருந்து இப்போ வரைக்கும் அந்த ஹியூ ஜாக்மன் கேஸ்டிங் பர்ஃபெக்டாக இருந்தாலும் உயரம் ஒரு மாதிரி இடிக்க தாங்க செய்யுது. ஏன்னா காமிக்ல நம்ம ஸ்பைடர்மேனை விட ரொம்ப குட்டியாக தான் வுல்வரின் இருப்பாப்புல. பட் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கிறதுலேயே செம ஹைட்டான ஒரு கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா கேஸ்ட் பண்ணியிருப்பாங்க. டெட்பூல் எப்படி காமிக் அக்யூரேட் கேஸ்டிங் நம்ம சொல்கிறோமோ அது மாதிரி நீங்கள் ஹியூ ஜாக்மனை சொல்லவே முடியாது. அவர் காமிக் அக்யூரேட் கேஸ்டே கிடையாது. பட் ஸ்டில் சம்ஹவ் எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு கேரக்டர் ஒரு மாதிரி இருக்கார்ல, அதை பாராட்டி தான் ஆகணும். அந்த அளவுக்கு எஃபோர்ட் போட்டிருக்காருன்னு சொல்ல வரேன். சொன்னால் நம்ப மாட்டீங்க, ஸ்பைடர்மேன் 1 சாம் ரெய்மி ஸ்பைடர்மேன் 1ல ஹியூ ஜாக்மன் வுல்வரின் அப்பியர் ஆக வேண்டியதாங்க. ஆல்மோஸ்ட் அந்த கேமியோக்கு நடிக்கிறதுக்காக நம்ம ஹியூ ஜாக்மன் நியூயார்க்குக்கே வந்துட்டாராம். அதாவது அந்த ஷூட் ஸ்பைடர்மேன் ஷூட் நடக்கிற அந்த இடத்துக்கே வந்திருக்காரு. ஒரு சின்ன கேமியோ மாதிரியே தலையை காட்டிட்டு போற அந்த சீக்வன்ஸ் தான். பட் அந்த சமயத்தில் நம்ம எக்ஸ்மென் வுல்வரினோட அந்த காஸ்டியூம் பார்த்தீங்கன்னா எங்கேயோ காணாமல் போயிடுச்சு. அந்த காஸ்டியூம் தேடுறதுலேயே 2-3 நாள் வேஸ்ட் ஆன அந்த சமயத்தில் இந்த கேமியோவை அப்படியே கட் பண்ணிடலாம்னு சொல்லி ஸ்பைடர்மேன் 1 படத்தில் அப்பியர் ஆக வேண்டிய லோகன் கேமியோவை கட் பண்ணியிருக்காங்க. அந்த காஸ்டியூம் மட்டும் அன்னைக்கு கிடைச்சிருந்தா நம்ம ஆக்சுவலாக ஸ்பைடர்மேன் 1லேயே லோகனை பார்த்துருக்கலாம். 12வது வுல்வரின் அப்பியரன்ஸ் மிஸ் ஆயிடுச்சு. இதை கலாய்க்கிறதுக்கு ஏற்ற மாதிரியே எக்ஸ்மென் 2 ஷூட்டுன்னு நினைக்கிறேன். அந்த சமயத்தில் அந்த ஸ்டன் கோஆர்டினேட்டர் ஸ்பைடர்மேன் ட்ரெஸ் போட்டு அந்த எக்ஸ்மென் டீம் வந்து பார்த்தீங்கன்னா பிராங்க் பண்ணியிருப்பாரு. அந்த சமயத்தில் ஆக்சுவலாக நிறைய பேர் ஹியூ ஜாக்மன் தான் ஆக்சுவலாக அந்த ஸ்பைடர்மேன் சூட் போட்டு வெறுப்பேற்றிருக்காருங்கிற மாதிரி பரப்ப ஆரம்பிச்சிட்டாங்க நியூஸை. பட் ஹியூ ஜாக்மனே அது நான் இல்லப்பா, அது ஸ்டன் கோஆர்டினேட்டர் சொல்லி கன்ஃபார்ம் பண்ணாரு. ஸோ எக்ஸ்மென் படத்துலையுமே ஆக்சுவலாக ஒரு ஸ்பைடர்மேன் கேமியோ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போதைக்கு நம்ம இன்சோம்னியாக் ஆக்சுவலாக ஸ்பைடர்மேன் 2 தொடர்ந்து வுல்வரின் கேமில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஸ்பைடர்மேன் அண்ட் வுல்வரின் பாசிபிளி படங்கள் இல்லைனாலும் அட்லீஸ்ட் கேமில் மீட் பண்ணிப்பாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் கண்டிப்பாக சீக்ரெட் வார்ஸில் ஹியூ ஜாக்மன் டோபி மேக்கர் ஸ்பைடர்மேனை மீட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். மேக் இட் ஹேப்பன் மார்வல். வுல்வரினோட அந்த ஃபைட்டிங் ஸ்டைல் பாக்ஸிங் மாதிரி இருக்கிறதுக்கான காரணம் ஆக்சுவலாக அந்த ஃபைட்டிங் ஸ்டைலை மைக் டைசன் கிட்ட தான் இன்ஸ்பயர் பண்ணியிருக்காங்களாம். அவருடைய அக்ரெஷன் அண்ட் பாக்ஸிங் பேட்டர்னை தான் ஆக்சுவலாக நம்ம ஹியூ ஜாக்மன் வுல்வரினோட ஃபைட்டிங் ஸ்டைலவே மாற்றிருக்கதான் சொல்கிறாங்க. அப்படி பார்த்தா வுல்வரின் மைக் டைசன் ஃபேனா? என்னொரு சேடான ஃபேக்ட் என்ன தெரியுமா, எல்லா படங்களையுமே நம்ம வுல்வரின் ஏதோ ட்ராமாக்குள்ள ஆக்கிற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் கண்டிப்பாக அமைக்கப்பட்டிருக்கோம். ரொம்ப சேட் ஆகிற மாதிரி நம்ம ஹியூ ஜாக்மன் நடிச்சிட்டு வரல. அந்த சேட்னஸை கொண்டு வரதுக்கு அவர் என்ன தெரியுமா யூஸ் பண்ணியிருக்காரு. நிஜ வாழ்க்கையில் ஹியூ ஜாக்மனோட அம்மா அவர் 8வது வயசு இருக்கும் போதே விட்டுட்டு போயிருப்பாங்களாம். அம்மா இல்லாமல் வளர்ந்ததை நினச்சி தான் ஹியூ ஜாக்மன் சேட் ஆகிற மாதிரி சொல்லியிருக்காரு.
அந்த ட்ராமா சீக்வன்ஸ் எல்லாத்தையுமே இவர் அதை நினச்சி தான் நடிச்சிருக்காராம். உடம்பை வருத்தி இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் உல்வரின் படங்களை ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 20 வருஷங்கள் நடிச்சிட்டேன். லோகன் படத்தோட அதை நான் விட்டு கிளம்ப போகிறேன். ஸோ இது எனக்கு ஒரு மாதிரி வருத்தத்தை கொடுத்துருந்தாலும் இனிமேல் உடம்பை வருத்த தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி லோகன் படம் முடிவில் ஹியூ ஜாக்மன் நடிச்சிருக்காரு. அதை தொடர்ந்து ரிலீஸ் ஆன டெட்பூல் படம் பார்த்துட்டு அப்புறம் தக்காளி டெட்பூல் தாறுமாறா இருக்கே, இவன் கூட ஒரு கொலை பண்ணாமல் போயிட்டோமேடா அப்படிங்கிற மாதிரி ஹியூ ஜாக்மன் வருத்தப்பட்டிருக்காரு. நிறைய பேர் நினைப்பீங்க நம்ம ரயன் ரெனால்ட்ஸ் தான் ஹியூ ஜாக்மன் கையில் விழுந்து டெட்பூல் 3க்காக அவரை கூட்டு வந்திருக்காருன்னு. பட் இது ஆக்சுவலாக ஆப்போசிட்டாக நடந்திருக்கு. நம்ம ஹியூ ஜாக்மன் தான் ரயன் ரெனால்ட்ஸை கால் பண்ணி டெட்பூல் 3ல நான் ஏதாவது கேமியா கொடுக்குற மாதிரி சீக்வன்ஸ் இருந்தா சொல்ல வந்து நடிச்சு கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி கேட்க ரயன் ரெனால்ட்ஸ் அதே ஒரு மிகப்பெரிய ஸ்கிரிப்டா மாதிரி கேம்பேகி கிட்ட கொண்டு போய் அதை கிரீன் லைட் பண்ணி இப்போதைக்கு டெட்பூல் அண்ட் வூல்வரின்ங்கிற ஒரு படத்தை எடுத்திருக்காங்க. I don't believe that I'm responsible for Hugh coming back. I always wanted Hugh to come back. You know, Hugh just happened to call at that perfect moment and express that he'd be interested in coming back and doing this one more time. And then it was my job to take that to Kevin Feige one more time and sell it. And it's not like adding Hugh Jackman to a movie like this is a hard sell. It's an immediate and emphatic, unqualified yes. ஸோ ஆக்சுவலாக ஹியூ ஜாக்மன் தான் டெட்பூல் 3ல நான் வந்து நடிக்கவா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. ரயன் ரெனால்ட்ஸ் நீ என்னப்பா நடிக்கிறது, நீ தான் லீடு அப்படின்னு சொல்லி அந்த படமாவே மாற்றிருக்காரு. எதோடா திரும்பவும் நம்ம ஹியூ ஜாக்மன் வூல்வரினா பிக் ஸ்க்ரீனில் பார்க்க போகிறோம். அண்ட் ஹியூ ஜாக்மன் வூல்வரினா வரதுக்கு நீங்கள் யாருக்கு தெரியுமா தேங்க்யூ சொல்லணும்? டாம் க்ரூஸுக்கு தான். அந்த மனுஷன் மட்டும் அந்த சமயத்தில் டவுப்ரி ஸ்காட்டை வந்து நீ 2 படத்தில் நடிக்கக்கூடாதுன்னு சொல்லி தடுக்காமல் இருந்துருதான் இன்னத்துக்கு நீங்கள் ஹியூ ஜாக்மன் வூல்வரினா பார்த்துருக்க முடியாது. எல்லாருமே நம்ம தலைவன் டாம் க்ரூஸ்க்கு #தேங்க்யூ டாம் க்ரூஸ் சொல்லுங்கள். அண்ட் மறக்காம அந்த லைக் பண்ணி தட்டி விடுங்க. உங்களை நல்ல ஒரு ஆசமான விடையில மீட் பண்ணிட்டு இருக்கும். ஹேவ் ஃபன் கைஸ். What